So, so what is a constructor? So object-oriented programming. But not there are some. Yeah, Lalita. Yes. Constructor is a class method. So why we are using the constructors for objects for என்ன சொல்றது, ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றதுக்காக வந்து நம்ம அதை யூஸ் பண்றோம் மேம். ஸோ இந்த செல்ஃப் கமாண்ட் நேம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும் மேம். So kind of that. So constructor na. So Daniel, can you take the notes also for இன்னைக்கு கிளாஸுக்கும் எடுத்து இதுக்கு மட்டும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு மட்டும் தனியா கிளாஸ் நோட்ஸ் எடுத்து can you post it in the group? Yes, ma'am. Yeah, thank you. Constructor na construct the word English word construct என்ன meaning? To make something. Build, right? So நீங்க வந்து கிளாஸ்னா என்னது? It's just the definition. இது இப்படி இருக்கணும். That is the class. Object is the actual பண்றது, right? So இப்போ movie theater is a class. In ஐநாக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், பிகாஸ் ஐநாக்ஸ் அப்படின்ற அந்த இது வந்து இட் ஹாஸ் ஆக்சுவல் நேம் இருக்கும், ஆக்சுவல் என்னது சினிமா பேர் என்ன இருக்கும், லொகேஷன் இருக்கும், அதெல்லாம். ஸோ when you are ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது the very first thing that happens is அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்லாம் இனிஷியலைஸ் பண்ணணும். நீங்க வந்து யூ cannot have a movie theater object without a name or a location or a owner name. அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களால புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? அதாவது ஜஸ்ட் இன் ஜெனரல் திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு அப்படி சொன்னா அந்த தியேட்டருக்கு ஒரு பேர் வேணும், பேர் இருக்கணும், யாராவது ஒரு ஆள் ஓன் பண்ணியிருக்கணும். ஓனர் இல்லாம தியேட்டர் இருக்காது. அந்த மாதிரி there are some basic things need to happen. இது வந்து தியேட்டர் எக்ஸாம்பிள்ல. அது மாதிரி எந்த கிளாஸை எடுத்தாலும் அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் விஷயம்லாம் நம்ம செட்டப் பண்ணி வைக்கணும். அந்த விஷயம்லாம் எப்போ செட்டப் ஆகணும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அப்பதான் அதெல்லாம் ஆகும். அந்த தட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கெட்டிங் யுவர் ஆப்ஜெக்ட் ரெடி. ஸோ இப்போ நான் கோட்ல வந்து நான் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இல்லையா, லைன் நம்பர் 5, ஆல் ஃபீல்ட்ஸ் எக்ஸப்ட் கரண்ட் மூவி ஷுட் ஹாவ் வேல்யூ. அப்போ என்ன மீனிங்? நீங்க எப்பெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல கண்டிப்பா நீங்க நேமும் லொகேஷனும் ஓனர் நேமும் கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்க ஆப்ஜெக்ட் எந்த லைன்ல கிரியேட் பண்றீங்க? சிவசரிதா, டெல் மீ, வேர் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் கெட்டிங் கிரியேட்டட்? அந்த இடத்துல தான் மேம் எல்லா ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் எல்லா ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. இப்போ ஐநாக்ஸ் ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் பண்றீங்க? இந்த இடத்துல நம்ம கிளாஸை கால் பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுக்குறோம் மேம். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது மேம். தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த இடத்துல நீங்க அந்த யூனிட்ன்றதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ எப்பப்போ நீங்க ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றீங்களா, விச் இஸ் லைன் நம்பர் 31 தான் ஐநாக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த கால் மூவி தியேட்டர் இஸ் கிளாஸ் நேம். அந்த இடத்துல ஏன் வந்து அந்த 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க? ஐநாக்ஸ், மதுரை சிட்டின்னு ஏன் கொடுத்துருக்கீங்க? இன்னும் ஐநாக்ஸ் மட்டும் கொடுக்கலாமா? எந்த இடத்துல மேம்? 31ல ஐநாக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றீங்க. தட் இஸ் வேர் தி ஐநாக்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். எப்படி கிரியேட் பண்றோம்? when we say we are creating an object, we are calling that அந்த கிளாஸ் நேம் கொடுக்கிறோம் இல்லையா, மூவி தியேட்டர். கூடவே அந்த 3 இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம், ஐநாக்ஸ், மதுரை, விஜய் அப்படி சொல்லிட்டு ஒரு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம இங்க செல்ஃபா கொடுத்திருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல அந்த டீடைல்ஸ் மட்டும். அதுக்கு என்ன மீனிங்? ஏன்னா இந்த பர்டிகுலர் மூவி ஆப்ஜெக்ட்டுக்கு if you're going to create a new movie object, you have to have those 3 information. சரியா? அதனால தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த 3 இருந்தா தான் நீங்க தியேட்டரை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. So that is what the constructor is and that is what the init function is. அந்த init functionல நீங்க வந்து அந்த 3 இன்ஃபர்மேஷனும் இப்போ கரண்ட் மூவி எம்டி நீங்களே போட்டீங்க. அந்த லைன் நம்பர் 19ல கரண்ட் மூவி இஸ் எம்டி, ரைட்? பிகாஸ் இருக்கும்போது எதுவுமே அது இனிஷியலைஸ் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் மெயின்லி ஃபார் இனிஷியலைசிங். ஓகே, ஸோ நாளைக்கு உங்களுக்கு நான் வர இன்டர்வியூ எங்கன்னா கேட்கும்போது வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஓகேங்களா? Method for creating an object.
it's creating the object, and that is where your object is initialized. The first step, object creation, the very first step is constructor, and there is something called a destructor. Destructor na enna meaning? Constructor ku opposite is a destructor. Constructor na first build பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றது. டிஸ்ட்ரக்டர்னா அந்த ஆப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்சு போச்சு, இனிமே ஐநாக்ஸ் தியேட்டரை இடிச்சிட்டாங்க, இனிமே ஐநாக்ஸ் தியேட்டரே கிடையாது அப்படின்ற கேஸ்ல என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்றதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டர். ஐ திங்க் நீங்க பைத்தான் இதெல்லாம் போல நம்ம, அதனால இட்ஸ் ஓகே, we don't do that, we don't have to do that. இப்போ இதே இந்த மூவி தியேட்டர்லயே இந்த கொஸ்டின்லயே நான் வந்து இந்த தியேட்டர்ல என்ன இருக்கு, நேம் இருக்கு, லொகேஷன் இருக்கு, ஓனர் இருக்கு. இஃப் ஐ சே சினிமா தியேட்டர்ல என்ன இருக்கும், இந்த தியேட்டருக்கு எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, அது அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னு சொல்றேன். எத்தனை சீட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு, 100 சீட்ஸ் இருக்கா, 200 சீட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். தியேட்டர்னு கட்டினீங்கன்னா அதுவும் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மேம் நம்ம இந்த இடத்துல சீட்டிங்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சீட்டிங்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சீட்டிங்க்கு என்ன கிரியேட் பண்ணும்? நீங்க பேசும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஆர் யூசிங் த ரைட் டேர்ம்ஸ். சீட்டிங் இஸ் சீட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? The whole thing, theater is the object. INOX theater is the object. INOX theater நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ங்கற என்டிட்டி கிரியேட் பண்ணனும். என்டிட்டியா? ஓகே. ப்ராப்பர்ட்டி. because I don't know பைத்தான்ல என்ன கான்செப்ட், but in general it's called a property. அந்த சினிமா தியேட்டர் அப்படின்ற, மூவி தியேட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் has a property called name, property called current movie, property called location, property called owner name, and another property called whatever I just said. So seating எத்தனை seats இருக்கு அப்படி சொல்லிட்டு. That is all, these are all properties of the object. It's not the object itself. Object வந்து எல்லாம் சேர்ந்து together is the object. These are all properties. சரியா? So if I need to add number of seats, ஒன்னு இருக்கு, எத்தனை number of seats இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம இதே மாதிரியே நம்பர் ஆஃப் சீட்ஸ்க்குன்னு நம்ம ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணும். ஓகே, கொடுங்க பார்க்கலாம். Okay, அவ்வளவுதான். முடிஞ்சதா? Yes ma'am. அவ்வளவுதான். You don't have to do anything else in this rest of the code. வேற எதுவும் பண்ண வேண்டியிருக்கா இந்த கோட்ல, உங்க ஹோல் கோட்ல? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல இது கரெக்ட் மேம். இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கணும். சோ ஓகே, சோ டெஃபினிஷன் முடிஞ்சு போச்சு. இனி ஆக்சுவலா கிரியேட் பண்ணும்போது எனி ஆப்ஜெக்ட் ஐநாக்ஸோ இல்ல என்னது வெற்றியோ கிரியேட் பண்ணும்போது you have to make sure to add the number of seats, right? Yes. So the point here is you need to know what a class is, you need to know what an object is, you need to know what a constructor is, you need to know what the properties are. Okay, in Python I don't know if it's a public and private properties. எனக்கு பைத்தான்ல என்னன்னு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே, we'll continue with this now. So that is what you have done. அப்புறமா what is line number 30 என்னது? 30 வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்க அந்த ஐநாக்ஸ் அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றோம் மேம். Okay, so theaters is what? It's a collection of movie theater details ma'am. Movie theater objects.
எஸ். Okay, so again, explain பண்ணும்போது keep in mind என்ன மாதிரி words யூஸ் பண்றது பண்ணுங்க. It's a collection of, list is always a collection of something, some data type. Yeah, list is a collection of integers or a collection of strings or whatever. இந்த கேஸ்ல இந்த மூவி தியேட்டர் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல போட்டிருக்கோம். That is what all the movie theater objects are in the theaters அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. Okay, and let's scroll down. Okay, one nimsham. The website is down, so let me make sure it's working now. Hold on, okay? Can somebody load Sayur Tech and see if it's working? நான் செக் பண்ண போறேன். Can you guys load sayur.tech? நம்ம வெப்சைட் போய் லோட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. It's down for some time. Nope. No, ma'am. Huh? No, ma'am. Open all, ma'am. It's still Yeah. loading. Say again. It worked for me just now. It took a second, but it did work. Can all of you try, please? I want to see if it's a loading problem or not. Open, ma'am. Work ஆகுதுல? Yes, ma'am. Okay, all right, thank you. Let me tell him. Okay, give me a couple of seconds. Let me get back to it. And I was going to reply. Okay, so I'll do the price. Okay, so okay, the அடுத்த கோட்ல என்ன போயிட்டு இருக்கு? மேம் அந்த நம்ம ஒவ்வொரு தியேட்டருக்கான வேல்யூஸையும் நம்ம கொடுத்து நம்ம தியேட்டர்ஸ்ங்கிறதுல வந்து அப்பன் பண்ணிக்கிறோம் மேம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே. You created 4 objects. You created 4 movie objects, movie theater objects, and you added it all to the theaters list. Okay, and then அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் மூவி மட்டும் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் மேம். Okay. சரி, every theater now has a movie also. Okay. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கா ஆன்சர் பண்றோம் மேம். மூவி மதுரையில என்னென்ன மூவி தியேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து okay, based on the location you are printing all the movie theaters in Madurai. Okay, got it. அது மாதிரி your Captain America இந்த தியேட்டர்ல படம் எந்த தியேட்டர்ல ஓடுது அப்படின்றதான தியேட்டரோட நேம் மேம். ஓகே, இது இந்த மூவி மட்டும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இதே மறுபடியும் அதே பிரிண்ட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, இஸ் தட் தி क्वेश्चन? என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? கேப்டன் அமெரிக்காங்கிற மூவி வந்து எந்த இடத்துல எந்த மூவி தியேட்டர்ல ரன் ஆகுது அப்படின்னு. List all the theaters running the movie Captain America. Okay, great. So okay, so now add one more question. Find out if there is any owner who has more than one. I think it's a complicated query to run now. Let's see. Owner location. Can I create in the whole idhula? Can I create a movie theater, same name but different city? Can I have an INOX in Madurai and INOX in Chennai? Is it possible for me to do it? பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம், I'll ask somebody else. Who? யார் இருக்கா? மீனா இந்த ஹோம்வொர்க் பண்ணீங்களா? மீனா இன்னும் பண்ணல. ஏன் பண்ணல? பண்ணிடுவீங்க, பட் கொஸ்டின் இஸ் ஏன் so far ஏன் பண்ணலன்னு கேட்டேன். Something I keep saying.
கொஸ்டின் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் ஃப்ளட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒர்க் இருந்தனால சரி. எக்ஸாம் வந்தேன். This is a question I was asking. ஸ்டார்டிங்ல தான் கேட்டேன் நான். கிளாஸ் ஆரம்பிக்கும்போது இந்த கொஸ்டின் தான் கேட்டேன். அது போகுது, ஃப்ளட்டர் போகுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போகுது, டேட்டாபேஸ் போகுது, எல்லாமே போயிட்டு இருக்கு. How are you guys managing? That is what I want to understand. அதாவது ரொம்ப எல்லாரையும் ரொம்ப ஓவர்வெல்ம் பண்ண வேண்டாம். I don't want to do that either. நிறைய போயிட்டு இருக்கு. That's why I want the feedback from students. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் அட் த சேம் டைம் ஐ நோ யூ ஆல் ஹேவ் அ லைஃப் டூ. ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? That is my question. So manage பண்றது கஷ்டமா இருக்கா? See, you guys need to manage. சொல்லுங்க. இந்த மந்த் மட்டும் தான் காலேஜ் முடிய போறதுனால ஒர்க் எல்லாரும் ஒட்டுக்கா கூப்பிடுறாங்க. காலேஜ் முடிய போதா? காலேஜ் I thought இயர் முடிய போதா இல்ல செமஸ்டர் முடிய போதா? இயரே முடிய போகுது மேம். செம் எக்ஸாம் மேம். இந்த வீக் செமஸ்டர் எக்ஸாம், ஃபைனல் செம் எக்ஸாம். ஜனவரிலே காலேஜ் முடிஞ்சிச்சா? எஸ் மேம். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க பண்ணா போதும். ப்ராஜெக்ட் வந்து ஏப்ரல் ஃபைனல் வைவா இருக்கும். அப்ப மட்டும். Okay, correct. So okay, fine. So I understand. You know, நிறைய lot of different things going on. எதுக்கு நான் கேக்குறேன்னா, the anytime you have a class, I know the class ends at 9 o'clock, 10 o'clock தான் முடியுது கிளாஸ். அன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணீங்களோ, try to do the whole work immediately so that it is fresh in your mind. நான் திருப்பி சொல்றது அதுதான். அன்னைக்கே பண்ணனா ரொம்ப ஈஸி. இப்போ நான் டேட்டாபேஸ்ல வந்து இன்னைக்கு லாஸ்ட் வீக் நாட் டேட்டாபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கண்ணன் சொல்லி கொடுத்த உடனே போய் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லைன்னா அட்லீஸ்ட் வீடியோவை பார்த்துட்டாலும் உடனே பண்ணணும் நீங்க. ஓகே, தட்ஸ் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம் நம்ம. ஸோ ட்ரை டு டூ இட். Database and object-oriented programming is important for Flutter or anything. இது Bubble Live பண்ணவங்களுக்கும் அவங்க Bubble Live whoever did Bubble Live project, அவங்க one of the things they tried is how well is your database. So it's all important no matter what you're going to do. Flutter பண்ணாலும் சரி, whatever language you're going to do, in the object-oriented programming, database is very important. ஸோ அதனால சைட்ல அதுவும் பார்த்துக்கணும். யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் டைம். இன்னைக்கு மேபி யூ கேன் சே வாரத்தில் 2 நாள் நான் ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ணுவேன், 2 நாள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், 2 நாள் டேட்டாபேஸ், சம்திங் லைக் தட். ட்ரை டு பிளான் யுவர் டைம். ஓகே, ஸோ அதர்வைஸ் இட்ஸ் கேன் பி ஹார்ட் டு கோ பேக் அண்ட் செக் த இது. ஓகே, ஸோ மை கொஸ்டின் இஸ் மீனா, இது ஓகே, யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். ஹோம்ஒர்க் பண்ணலனாலும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஆன்சர் பண்ணலாம். மை கொஸ்டின் இஸ், இப்போ வந்து ஐநாக்ஸ் இவங்க எக்ஸாம்பிள்ல மதுரையில ஒரு ஐநாக்ஸ் தியேட்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஐநாக்ஸ் சென்னை அப்படின்னு ஆல்சோ சேம் நேம் ஐநாக்ஸ் அதே பேர்ல சென்னையிலயும் ஒரு தியேட்டர் என்னால கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? கேன் ஐ கிரியேட் ஆர் நாட்? பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். பண்றது எப்படி பண்றது? வாட் வில் பி தி கோட் சொல்லுங்க பார்க்கலாம். ஐநாக்ஸ் சென்னையில இருக்க ஐநாக்ஸ் தியேட்டரை எப்படி கோட் எழுதுறது? நானு எந்த லைன்ல என்ன கோட் எழுதணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல கோட் எழுதணும்? பைத்தான் தெரியாது மேம். பைத்தான் தெரியாது. So okay, it's okay. ஒரு நிமிஷம். பைத்தான் தெரியாது இல்லாட்டியும், ஸோ இல்ல பைத்தான் தெரியாது, எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் தெரியாட்டியும் இந்த கோடு பார்த்துட்டு, ஆனா ஐ திங்க் யூ ஜாயின் லேட்டர், இந்த கோடு பார்த்துட்டு எங்க ஆட் பண்ணலாம்னு ஐ திங்க் யூ ஷுட் ஹேவ் தட். இது இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி ஐ கேன் டூ திஸ் லேட். ஓகே, ஐ அம் கோனா ஆஸ்க் சம்படி எல்ஸ். மாணிக்கம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாமா பண்ண முடியாதா? மாணிக்கம், கேன் ஐ கிரியேட் another ஐநாக்ஸ் ஃபார் சென்னை கிரியேட் பண்ணலாமா பண்ண முடியாதா? கிரியேட் பண்ணலாம் மேம். ஆனா ஆப்ஜெக்ட் நேம் வந்து வேற கொடுக்கணும். கரெக்ட், வெரி குட் பாயிண்ட். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இடத்துல கிரியேட் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
Very good. You use the right terms. உள்ள மூவி தியேட்டர்ன்ற கிளாஸ்ல கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன கொடுத்துக்கலாம் மேம். அதுல ஐநாக்ஸ், மதுரைக்கு பதிலா சென்னை, அப்புறம் அந்த ஓனர் நேம் என்னென்ன கொடுத்துருக்கோம். ஆனா அந்த ஆப்ஜெக்டோட நேமை மட்டும் ஐநாக்ஸ் பதிலா வேற ஏதாவது சேஞ்ச் கொடுக்கலாம். சரி, ஓகே. எங்க நீங்களே இந்த லைன் சொல்லுங்க. ஷீல் டைப், சிவசபிதா will type. Good answer. இந்த இடத்துல ஓகே. மேபி லைன் நம்பர் 35 அப்புறமா tell her what to do, then she'll do it. கேபிட்டல் ஐ போட்டு NOX equal to movie theater INOX சென்னை ஏதாவது ஒரு நேம் சிவசபிதா. Just kidding. But, alright. எத்தனை பேர் think, how many of you think that this is correct? ஹரிபிரசன்னா கரெக்டா நினைக்கிறீங்களா? Yes, ma'am. எல்லாருமே கரெக்டா நினைக்கிறீங்க. There is something wrong here. I mean, syntax is correct. I mean, we don't see the red squiggly line illa. Ma'am, number of seats. Number of seats. Okay, fine. Number of seats. That's okay. அது கூட இன்னும் வரல அதுல. So that's fine. We can do that. Number of seats. The main problem is மாணிக்கம் ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அந்த வேரியபிள் நேம் வேற கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐநாக்ஸ் வேற கொடுக்கணும். ஏன் வேற வேரியபிள் நேம் கொடுக்கணும்னு சொன்னாங்க நீங்க மாணிக்கம்? ஏன் வந்து அந்த சேம் ஐநாக்ஸ்மே கொடுக்கூடாது? ஆப்ஜெக்ட் ஓவர்ரைட் ஆயிடும். கரெக்ட், வெரி குட். அந்த ஐநாக்ஸ் கொடுத்தீங்கன்னா பழைய ஆப்ஜெக்ட் போயிடும், புது வேல்யூ வந்துடும். அந்த ஐநாக்ஸ் அப்படின்ற அந்த வேரியபிளுக்கு புதுசா வேற வேல்யூ வந்துடும். ஆல்ரைட், தட்ஸ் கரெக்ட். சோ அதனால நீங்க என்ன பண்ணீங்க 36ல கேபிட்டல் ஐநாக்ஸ். சோ ரெண்டு வேரியபிள் நேமுமே ஐநாக்ஸ் தான். You are doing it both are INOX. I mean, whereas Vettrikum INOX difference வந்து one is called INOX, another one is called Vetri. This one both are called INOX. ஒரே டிஃபரன்ஸ் வந்து ஒன்னு கேபிட்டல் லெட்டர் ஒன்னு ஸ்மால் லெட்டர், which is a big no-no. Programming எழுதும்போது never ever write your variable name ஒன்னு கேபிட்டல் லெட்டர் ஒன்னு ஸ்மால் லெட்டர் எழுதவே எழுதாதீங்க. Even though some compilers accept it, you should never ever do it. It's a great confusion. அந்த மீனிங்கே தெரியாது. இப்ப நான் பின்னாடி கோட் எழுதுறேன்னு வைங்க, இந்த கோட்லயே பின்னாடி வந்து நான் சென்னையில இருக்க ஐநாக்ஸ் தியேட்டர்ல வந்து நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் அப்டேட் பண்ணணும். பிகாஸ் சென்னை இஸ் பிக் ஊரு, அப்டேட் பண்ணணும் நான். ஹவு டு ஐ நோ ஸ்மால் ஐநாக்ஸ் இஸ் சென்னையா, பிக் கேபிட்டல் ஐநாக்ஸ் இஸ் சென்னையான்னு எனக்கு எப்படி தெரியும்? You wouldn't know. நீங்க வந்து நான் சென்னைக்கு தான் மாத்திரேன்னு நினைச்சிட்டு நீங்க ஸ்மால் ஐநாக்ஸ் போட்டாலும் போயிட்டே இருப்பீங்க நீங்க. சோ அதனால இட்ஸ் ஹியூஜ் கன்ஃபியூஷன். So what will be a better name on the INOX line number 36 what will be a better name? INOX_Chennai. Correct. Call it INOX_Chennai. Make the name a little bit more meaningful. சரியா? சோ இந்த எதுக்காக நேம் கொடுத்தீங்க? வெற்றின்னு ஏன் நேம் கொடுத்தீங்க? அந்த கேஸ்ல அந்த வெற்றிக்கு பதிலா மதுரைன்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? That will still going to work. லைன் நம்பர் 33ல அந்த மூவி தியேட்டருக்கு பேருக்கு பதிலா மதுரைன்னு கூட கொடுத்துருக்கலாம். நான் இந்த கோட் இஸ் கோயிங் டு வொர்க். நீங்க ஏன் நீங்க மதுரைன்னு கொடுக்கல, ஏன் வெற்றின்னு கொடுத்தீங்க? அந்த தியேட்டரோட நேம் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் மதுரையில நிறைய தியேட்டர் இருக்க போகுது. வெற்றின்ற பேர்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் நிறைய தியேட்டர் வந்து இருக்காது. சோ வெற்றி இருக்கிறதுனால வெற்றின்ற பேர்ல மதுரையில நிறைய தியேட்டர் இருக்கும், ஆனா வெற்றின்ற பேர்ல நிறைய தியேட்டர் இருக்காது. அதனால அந்த பேரை வந்து அந்த ஆப்ஜெக்டோட பேரு வெற்றின்னு கொடுத்தீங்க. அது மாதிரி you have to make sure to name இது so that it's it's not confusing உங்களுக்கு பின்னாடி வரும்போது. அதனால call it INOX Chennai. Okay. இப்போ அடுத்து வந்து I want you to write code where எந்தெந்த தியேட்டர் பேரெல்லாம் more than ஒரு சிட்டில இருக்கு. How do you write the code?
you have a collection of இது போட்டிருக்கீங்க. I want to find all the theaters that are in more than one city. அப்படி இருந்ததுன்னா எந்த சிட்டில இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். Right? It's a common question because INOX சென்னையில இருக்கு தானே? Chennai and Madurai, right? INOXன்றது is that they are a chain, right? Yes, no? Yes, no, guys. INOX மதுரையிலயும் இருக்கா in real life? யாருக்கும் தெரியாதா? சென்னை கன்ஃபார்மா இருக்கு மேம். சென்னையில இருக்கு, மதுரையில இருக்கு தானே? சென்னையில இருக்கு, மதுரையில இருக்கு. ஓகே, you guys don't know. சென்னையில இருக்கவங்களுக்கு மதுரை கதை தெரியாது, மதுரையில இருக்கவங்களுக்கு சென்னையில இருக்க தெரியாது. எஸ், ஐநாக்ஸ் இஸ் இன் போத் சென்னை அண்ட் மதுரை. அது மாதிரி நிறைய ஒரு இந்த காலத்துல நிறைய பேர் வந்து இப்ப ஓனர்ஸ் வந்து யூ ஹேவ் மேபி ஐநாக்ஸ் இன் ட்ரிச்சி, எனக்கு தெரியும். லெட்ஸ் சே ஒரு பர்టిక్యులர் தியேட்டர் பேரேவும் ஒரு ஓனர் சேம் ஓனராகவும் இருக்கலாம். அவங்க வந்து நிறைய இடத்துல தியேட்டர் வச்சிருப்பாங்க. ரைட்? பாசிபிலிட்டி, இட்ஸ் வெரி பாசிபிள். எனக்கு வந்து இந்த மூவி தியேட்டர் அந்த என்னோட கலெக்ஷன்ல ஐ வாண்ட் டு see எந்தெந்த தியேட்டர்லாம் மோர் தேன் ஒன் பிளேஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு see that. சோ உங்களுக்கு அந்த டேட்டா எங்க இருக்கு? அந்த தியேட்டர் இப்ப ஓகே, யூ நீட் டு ஆட் தியேட்டர். ஓகே, டெல் மீ. இப்ப நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, லைன் நம்பர் 32 to 36 வந்து கிரியேட் பண்ணியாச்சு. These are my theaters. Now I want to find out எந்தெந்த தியேட்டர் எல்லாம் மோர் தேன் ஒன் சிட்டில இருக்குன்னு எனக்கு தெரியும். So இந்த கொஸ்டின் வந்து to give you a clue, it has nothing to do with object oriented programming. This is to do with your regular வந்து இத்தனால பேசிட்டே இருந்தா என்ன house programming working. It's a question. Somebody tell me, repeat the question. I want to make sure everybody understood my question. Who's here? Okay, Hariprasanna, tell me what the question is. நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? क्वेश्चन என்ன எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? மேம், क्वेश्चन வந்து ஐநாக்ஸ்ன்ற நேம்ல இருக்க தியேட்டர்ஸ் வந்து எத்தனை ஊர்ல இருக்கு? ஓகே, அது வந்து நீங்களே ஐநாக்ஸ்னு சொல்லிட்டீங்க. பட் நான் கேட்ட क्वेश्चन ஜெனரிக் क्वेश्चन கேட்டேன். என்ன கேட்டேன்? சேம் நேம்ல இருக்க தியேட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடான ஊர்ஸ் எங்க இருக்கு அந்த மாதிரி. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். So that is the question. So Logesh is here. So hi Logesh. Hi Chitra. Hi everyone. So give me a couple of minutes. Let me finish this thought and then we can make our flattered. So okay, so that is the question. Hariprasanna, இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? What's your programming approach? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கோட் சொல்லுவாங்க. கோட் சொல்ல வேண்டாம். எனக்கு வந்து tell me your approach. as in எந்த மாதிரி what kind of data structures you will use? என்ன மாதிரி கோட் எழுதுவீங்க? எதுக்கு என்ன மாதிரி கோட் எழுதுவீங்க? மேம், இதுக்கு வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். வெரி நைஸ். ஓகே, கவுண்ட்ல வந்து அதாவது ஐநாக்ஸ்ன்ற நேம் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட்டட் ஆயிருக்கோ அதை சேவ் பண்ணிக்கிறோம் மேம். தென் அதை கரன்சில பிரிண்ட் பண்ணிடலாம். சரி, வெரி குட். டிக்ஷனரி யூஸ் பண்றதுன்னா டிக்ஷனரினால என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் a key and value. What will be your key? What will be your value? மேம், ஐநாக்ஸ் அண்ட் sorry ma'am, theater name and that countings. Yes, good, very good. All right, so already Hariprasanna gave away the answer. So in ellarum, and we'll start the flutter class. I want you all to go back to your in the question in the question answer பண்ணவங்க take your question back. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு go write the code. Hariprasanna already gave the answer. Good job Hariprasanna. Already answer கொடுத்துட்டாங்க. Go write the code. And இதை வச்சுக்கிட்டேவும் அடுத்தது you also do your YouTube one. The next question, I hope by next Monday or Tuesday. Kannan class is on Friday. So Kannan class Friday-க்கு நீங்க வரும்போது make sure to finish this YouTube homework. சரியா? YouTube homework முடிச்சிட்டு then you can discuss it with Kannan. Okay, that will be your plan. All right, I'm going to end. Any questions? The recording end பண்றேன், so you can start the further recording separately.